நண்பர்களுக்கு வணக்கம். இந்த பாட்காஸ்ட்டில் வில்லியம் ஹேஸ்லிட் அப்படிங்கிற ஆங்கில அறிஞர் எழுதின ஆன் த லவ் ஆஃப் லைஃப் அப்படிங்கிற கட்டுரை பற்றி பார்க்கலாம். வில்லியம் ஹேஸ்லிட் 1778ஆம் ஆண்டு மெய்ட்ஸ்டோன் அப்படின்ற இடத்துல பிறந்திருக்காரு. அது ரொம்ப 50 வருடங்கள் கூட அவர் வாழலை. 1830 இறந்து போயிட்டார். அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் மிக பிரபலமான ஆங்கில கட்டுரை எழுத்தாளராகவும் விமர்சகராகவும் சமூக சீர்திருத்த கருத்துக்களை சொன்னவராகவும் பிரபலமாக இருந்தார். அவர் காலகட்டத்தைச் சேர்ந்த சாமுவேல் டெய்லர் காலரிட்ஜ், அப்புறம் வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் போன்ற மிகப்பெரிய கவிஞர்களோடையும் ரொம்ப நெருங்கிய நட்பில் இருந்தார். அதனால் அவங்க கவிதைகள் பற்றி கருத்து சொல்லாமல் இல்லை, அவர் தோன்றிய விமர்சனத்தை நட்பெல்லாம் பார்க்காம நட்பை தாண்டி எல்லா கருத்துக்களையும் வெளிப்படையாக முன்வச்சவராக அவர் இருந்தார். இந்த கட்டுரை ஆன் த லவ் ஆஃப் லைஃப் அப்படின்ற இந்த கட்டுரை அவர் பையன் காலேஜ் போகும்போது அவனுக்கு அறிவுரை சொல்லி எழுதப்பட்ட ஒரு கட்டுரை இது. அந்த கட்டுரையோட ஆரம்பத்திலே அவர் சொல்கிறார், நான் இன்னும் எவ்வளோ நாள் இருப்பேன்னு தெரியாது, அதனால் உனக்கு நான் இப்போயே சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி தான் அந்த கட்டுரையை ஆரம்பிக்கிறாரு. ஸோ இந்த கட்டுரையில் அவர் சொல்கிற விஷயங்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில், இந்தியாவில், ஏன் உலகம் முழுவதும் கூட கல்லூரிக்கு படிக்க வரக்கூடிய மாணவர்கள்கிட்ட அவங்க டீச்சர்ஸும் அந்த பிரின்ஸிபலும் சொல்ல தான் செய்கிறாங்க. இன்றைக்கி குழந்தைகளை பெற்றுக்கிறது, அதுக்கப்புறம் அவங்களுக்கு பணம் செலவழிக்கிறத தவிர்த்து மற்ற எல்லாத்தையும் அவுட் சோர்ஸ் பண்ணிட்டாங்க. பள்ளிக்கூடத்துலேருந்து உபதேசம் பண்ணுறதுலேருந்து பெற்றவங்க சொன்னால் கேட்க மாட்டாங்க, டீச்சர்ஸ் சொன்னால் கேட்க மாட்டாங்கன்னு இவர் சொன்னால் கேட்பாருன்னே கொஞ்சம் பேரை சொசைட்டியில் உருவாக்கி வச்சுருக்காங்க. அது கோபிநாத், ஈவன் இந்த பிரபலங்கள், தொலைக்காட்சி பிரபலங்கள், அவங்க மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் சொல்லிட்டு. ஸோ இது ஒரு விதமான மோட்டிவேஷ்னல் எஸ்ஸே தான். மகனை மோட்டிவேட் செய்வதற்காக இன்றைக்கி நீங்கள் மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்னு சொல்கிற மாதிரி, இல்லை செல்ஃப் ஹெல்ப் புக்குன்னு சொல்கிற மாதிரி, சுய உதவி, சுய முன்னேற்றம் போன்ற கருத்துக்களோட ஆரம்பம் இந்த மாதிரி கட்டுரைகள் தான். ஒருத்தர் ஒரு வாழ்க்கையில் மகனை விட 25 வருஷம் பெரியவர். நீங்கள் காலேஜ் படிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் பேரண்ட்ஸ் குறைஞ்சபட்சம் உங்களோட ஒரு 25 வயசாவது பெரியவங்களாக இருப்பாங்க இல்லையா? அப்போ உங்களோட 25 வருஷம் அவங்க அதிகமாக வாழ்ந்திருக்காங்க. உங்கள் வயசாக இருக்கும்போது அவங்களுக்கும் 18-20 வயசாக இருக்கும்போது நீங்கள் இப்போ எப்படி இருந்தீங்களோ அப்படி தான் இருந்திருப்பாங்க. ஆனால் 25 வருஷம் கழித்து அதில் பெரும்பாலும் மறைஞ்சிருக்கும். கெட்ட விஷயங்கள்லாம் ஞாபகத்தில் இருந்து காணாமல் போயிருக்கும், நல்ல விஷயங்கள் இருக்கும். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் காலேஜுக்கு படிக்க போகிற பையங்க பொண்ணுங்களை பற்றி ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ அவங்க தொடர்ந்து சொல்ல தான் செய்வாங்க. இன்றைக்கி இந்த கருத்துக்களை சொல்லும்போது நீங்கள் பூமர்னோ இல்லை வேறு வேலையை இல்லைன்னோ, எனக்கு தெரியாதா, இந்த உலகத்தில் எனக்கு தெரியாத ஒன்று உண்டா அப்படின்ற கான்ஃபிடென்ஸில் பப்ஜியில், ஃப்ரீ ஃபயரில் நான் எத்தனை பேரை சுட்டிருக்கேன், எனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படி புறக்கணிச்சிட்டு போகிற வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதை கொஞ்சம் நேரம் செலவழித்து படித்தா இதில் கண்டிப்பாக பயன்படக்கூடிய நிறைய யோசனைகள் இருக்குது. இது எப்படி அப்படின்னா, நீங்கள் ராக்கின்னு சொல்லி ஒரு படம் இருக்குது, மொத்தம் 6 பார்ட்டு. அதுக்கப்புறம் அந்த கேரக்டர் வேறு படங்களில் அதே பேரில் வரும், கிரீட் அப்படிங்கிற சில்வஸ்டர் ஸ்டலோன் நடித்த படம் அது. அதில் 6வது பார்ட்டில் அப்பா திரும்ப பாக்ஸிங் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே பையன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, உங்களுக்கு என்ன மூளை குழம்பி போச்சா, காலங்கள் மாறிடுச்சுன்னு சொல்லுவான். அதுக்கு அப்பா சொல்லுவார், ஒன்லி க்ளோத்ஸ் ஹேவ் சேஞ்ச்ட் அப்படின்னு சொல்லிட்டு, மனிதர்கள் அணியும் உடைகள் மட்டும்தான் மாறி இருக்குது, வேறு எதுவுமே மாறலை அப்படின்னு சொல்லுவார். இப்போ 200 வருஷம் பழைய கட்டுரையான இது இன்றைக்கும் ரெலவெண்ட்டாக இருக்குன்னா அது உண்மைதான் இல்லையா? நம்ம அணியும் உடைகள் மாறி இருக்குது, உண்ணும் உணவு மாறி இருக்குது, பயன்படுத்தும் கருவிகள் மாறி இருக்குது. ஆனால் சில அட்வைசஸ் அப்படின்றதுக்கு வயசாகிறதே இல்லை. அதே மாதிரி ஒரு திருக்குறளை சொல்லி இந்த கட்டுரையை பற்றி டிஸ்கஷன் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த திருக்குறள் என்ன அப்படின்னா, தந்தை மகற்காற்றும் நன்றி அவ்வையத்து முந்தி இருப்ப செயல். இது மக்கட்பேர் அதிகாரத்தில் 67வது குறள். இது இந்த குறளுக்கு பதிலாக, அதாவது ஒரு அப்பா மகனுக்கு இந்த உலகத்தில் ஜெயிக்கிறதுக்கான எல்லாத்தையும் அமைச்சு தரணும் அப்படின்றது அந்த குறள். அதே போல் பையன் மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொள்ளணும்னு சொல். மகன் வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சு இவங்க அப்பா என்ன தவம் பண்ணி இவனை பெற்றாரோ அப்படின்னு சொல்லி ஊருக்காரங்க பேசுகிற அளவுக்கு அவன் பையன் வாழ்க்கையில் மேலே வரும். ஸோ இது அப்பாவோட கடமையாகவும் பையனோட கடமையாகவும் ஒரே அதிகாரத்துக்கு கீழே வரக்கூடிய அந்த 10 குறள்கள் இது ரெண்டுமே இருக்குது. ஸோ இந்த ஒட்டுமொத்த கட்டுரையும், இந்த கடிதம் தான் அது. ஹேஸ்லிட் அவர் மகனுக்கு எழுதின இந்த நீள் கடிதம், இந்த பெரிய கடிதம்ன்றது மகன் தந்தை காற்றும் உதவி தான், இல்லை தந்தை மகற்காற்றும் நன்றி தான். அது ஒரு தந்தை மகனுக்கு செய்ய வேண்டியதை அவர் சரியாக செஞ்சுருக்கார். அதுதான் இந்த கட்டுரை. அது என்னன்னு சொல்லி போய் பார்க்கலாம். பையன் காலேஜ் போகிறதுனால முதல்ல அவன் அந்த
கம்ஃபர்ட்ஸ் ஆஃப் ஹோம்லேருந்து வெளியில் போகிறான் அப்படின்றதுனால அவன் எதெல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும், அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் அவர் சொல்கிறாரு. அவனை நன்றாக உடை அணிய சொல்கிறாரு. அப்புறம் வந்து மற்றவங்க சரியாக உடை அணியலை அப்படின்னா அது அவங்களோட தவறாக நினைக்காத, அவங்கள பற்றி எல்லாம் உனக்கு தெரியாது, அவங்க என்ன மாதிரி பொருளாதார சூழ்நிலையில் இருக்காங்க, எந்த மாதிரி ஊர்லேருந்து வந்தாங்க அப்படின்றதெல்லாம் அவனுக்கு தெரியாது. அதனால் ஒரு மனிதர்கிட்ட குறை இருக்குது அப்படின்னா அதுக்கு அவர் மட்டுமே காரணமாக இருக்க முடியாது, அது சொசைட்டியோட ஃபால்ட்டாகவும் இருக்கலாம், யாரையும் உடனே ஜட்ஜ் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்புறம் இங்கே வீட்டில் நீ படித்த ஸ்கூலில் எல்லாம் இஷ்டம் போல் இருந்து பழகியிருப்ப, உன்னை வந்து யாரும் கேள்வி கேட்டிருக்க மாட்டாங்க, உன்னைய லீடரை ஏற்றுக்கிட்டவங்க இருப்பாங்க. ஆனால் நீ இங்கேருந்து வேறு ஊருக்கு போகும்போது அப்படி அங்கேயும் போய் நீ லீடராக இருக்க முடியும், இல்லை உன் பேச்சு எல்லா இடத்துலையும் எடுபடும் அப்படின்லாம் நினைக்காத, அங்கே உள்ள ஆட்கள் கூட எப்படி பழகணுமோ அப்படி பழகு, அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் உன்னை கஸ்டமைஸ் பண்ணிக்கொண்டார், உன்னை தகவமைத்துக்கொள், வாழ்க்கை உன் விருப்பம் போல் எப்பயும் எல்லாமே உன் கண்ட்ரோலில் இருக்குன்னு நினைக்காத, நீ போகிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி அங்கே டூவர்ஸ் ரோமன்ஸ் when you are in Rome, நீ நன்றாக உடைகள் அணி, பட் மற்றவங்க உடைகளை குறை சொல்லாத, அந்த மாதிரி நீ எல்லாரையும் பாஸ் பண்ணணும்னு நினைக்காத அப்படின்னு சொல்கிறார். அண்டு நீ ஒரு ராஜாவோட மகனோ இல்லை ஒரு பெரிய அதிகாரியோட மகனோ இல்லை, நீ நினச்சதெல்லாம் நடக்கும்னு நினைக்காத, நீ கூட்டத்தில் ஒருத்தன் தான், அப்போ எல்லாருக்கும் என்னவோ அதுதான் நீ, அதாவது விதிகளை மீற முடியாது, விதிகளை வளைக்க முடியாது, விதிகளை உனக்காக உடைக்க முடியாது. உன்னோட அப்பா ஒரு அறிஞர் தான், அவருக்கு சொசைட்டியில் பெருசாக எந்த செல்வாக்கும் இல்லை அப்படின்றதெல்லாம் பின்னாடி சொல்கிறார். ஒரு அறிஞருக்கு இந்த சொசைட்டியில் என்ன மதிப்பு மரியாதை இருக்குன்னு சொல்லிட்டு வர்றாரு. அப்போ இந்த மாதிரி உன்னோட இதுக்கு மீறி நீ செயல்படாத அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு அடுத்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, புரணி பேசாதன்னு சொல்கிறார். ஒரு மனிதர் இல்லாத இடத்துல அவரை பற்றி இன்னொருத்தட்ட ஒன்று சொல்லாத, இந்த மாதிரி எடுத்ததுக்கெலாம் கோவப்படாதன்னு சொல்கிறார். நீ எவ்வளோ கோவப்படுறியோ அவ்வளோக்கு அவ்வளோ இலக்கவன் நேரம் அப்படின்ற மாதிரி. ஸோ யூ ஷுட் பி மோர் யுவர் ஓன் மாஸ்டர் அப்படின்னு சொல்கிறார். நீ தான் உன்னோட தலைவனாக இல்லை உன்னோட மாஸ்டராக இருக்கணும், அதை இன்னொருத்தட்ட மாட்டிக்கிற மாதிரி சூழ்நிலைகளை உருவாக்கிக்கிடாத. அப்புறம் டு நாட் குவாரல் அப்படின்னு சொல்கிறார். சும்மா ஆர்கியூ பண்ணிகிட்டே இருக்காத, ஆர்கியூ பண்ணுறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்கிறார். இன்றைக்கி நீங்கள் இணையத்தில் வாதாடக்கூடியவங்க இந்த டிவி நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் 7 மணி 8 மணிக்கே ஆரம்பிச்சிடுவாங்க. 7 மணிக்கு ஆரம்பித்து எல்லா டிவிலையும் நியூஸ் சேனலில் பார்த்தீங்கன்னா 4 பேர் உட்காந்து பேசிகிட்டே இருப்பாங்க. எத்தனை வருஷமாக பேசிகிட்டு இருக்காங்க, ஏதாவது ஊரில் உருப்பட்டுருக்கா? அவர் அதை தான் சொல்கிறார், டு நாட் குவாரல் அப்படின்னு சொல்லி பையன் அட்வைஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் படிச்சுக்கிட்டே மட்டும் இருக்காது அப்படின்றார். எப்பயுமே நீ படிக்கணும், லத்தீன் படி, ஃப்ரெஞ்சு படி, எல்லாம் உனக்கு பிரயோஜனமாக இருக்கும், ஆனால் உடல் நலத்தையும் பார்த்துக்கோ அப்படின்றார். உடல் நலம் முக்கியம். ஒரு இங்கிலீஷ் ஜென்டில்மேனாக இருக்கணும் அப்படின்னா உனக்கு நல்லா டான்ஸ் ஆட தெரியணும்னு சொல்கிறார். அன்றைக்கி பாருங்கள் 1830 அவர் இறந்து போயிட்டார். அப்போ 200 வருஷங்களுக்கு முன்னாடி ஆங்கில சாம்ராஜ்யம் அப்படின்றது ஆங்கில சாம்ராஜ்யம் தான், அவங்க உலகத்தையே கட்டி ஆண்டிகிட்டு இருக்காங்க அந்த டைமில். அப்போ அதில் ஒருத்தர் மேலே வரணும் அப்படின்னா, ஒரு அதிகாரமுள்ள இடத்துக்கு வரணும், பணக்காரர் ஆகணும் அப்படின்னா அவருக்கு பல மொழிகள் தெரிஞ்சிருக்கணும். சொசைட்டியாக ஒரு சோஷியல் அக்கேஷனில் நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுக்கும் அவர் அது குறித்த அறிதல்கள் அவருக்கு இருக்கணும், அதில் அவர் தேர்வானவராக இருக்கணும். உதாரணத்துக்கு டான்ஸை சொல்கிறார், உன்னோட ட்ரெஸ்ஸும் அட்ரஸும் தான் அப்படின்னு சொல்கிறார். விச் எவ்ரி ஒன் மே கமாண்ட் வித் ப்ராப்பர் அட்டென்ஷன். நீ எப்படி உடை அணிஞ்சிருக்க, ஆள் பாதி ஆடை பாதி அப்படின்ற கருத்து இதிலேருந்து கூட உருவாயிருக்கலாம். ஆனால் உன்னோட அட்ரஸ், நீ யார், எங்கேருந்து வந்திருக்க, உன்னோட வீடு எங்கே இருக்குது அப்படின்றது. ஸோ அப்போது ஒரு இங்கிலீஷ் ஜென்டில்மேன் ஆகிறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி ஆட்களை ரொம்ப போய் புகழ்ந்து பேசாத, ரொம்ப ஒரு சைக்கோஃபென்ட்டாக இருக்காத, கால்நக்கியாக இருக்காத அப்படின்னு சொல்கிறார். இன்றைக்கி பாடி லாங்குவேஜ் அப்படின்னு மக்கள் சொல்லக்கூடிய தனியாக கிளாஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுகிறார். உன்னோட நடை உடை பாவனையில் அந்த கான்ஃபிடென்ஸ், உன் மனசுக்குள்ளே உள்ள, உன் புத்தியில் உள்ள கான்ஃபிடென்ஸ் வெளியில் தெரியணும் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் புத்தகத்தை படிக்கிறது சரிதான், ஆனால் கூணு விழுகிற அளவுக்கு புத்தகத்தை படிக்காதுன்னு சொல்கிறார். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிலையும் கவனம் செலுத்து. அண்ட் நீ புத்தக படிப்பின் வழியாக பெரிய அறிவாளியாக உருவாகிருக்கலாம், ஆனால் அதனால் உனக்கு மட்டும்தான் எல்லாமே தெரியும், உன்னால் மட்டும்தான் எல்லாத்த பற்றியும் பேச முடியும்னு நினைக்காத. வாழ்க்கை அனுபவங்களின் வழியாக அதே இடத்துக்கு வந்தவங்க இருப்பாங்க. அப்படி ஆட்களை சந்திக்கும் போது அவங்க சொல்கிறத நீ காது கொடுத்து கேளுன்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி என்ன தான் நீ என்ன படிச்சுட்டு இருந்தாலும் உரையாட யாரோ ஒருத்தர் வர்றாங்கன்னா அவங்க கூட பேசு. இன்றைக்கி இதை எப்படி மாற்றிக்கணும் அப்படின்னா, நீங்கள் என்ன தான் விலை கூடன செல்ஃபோன் வச்சுருந்தாலும், என்ன தான் சுவாரஸ்யமான விஷயம் யூடியூப்பில் ஷார்ட்ஸில் வந்தாலும், இன்ஸ்டாகிராமில் வந்தாலும், கூட ஒரு மனிதர் இருக்கார் அப்படின்னா அந்த ஃபோனை கீழே வச்சுட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க அப்படின்னு தான் அதை நீங்கள் மாற்றிக்கிடணும்.
லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஞ்சு படிச்சுக்கோ, அது தொழிலுக்கு உதவும்னு சொல்கிறார். அன்றைக்கி அவங்க இங்கிலாந்துக்கு அப்புறம் ஃப்ரான்ஸ் மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக உருவாகி வந்துட்டு இருந்தது. இப்போ அந்த மொழி தெரிஞ்சிருந்தால் அதன் வழியாக பெரும்பணம் ஈட்டக்கூடிய வாய்ப்பு அதை அப்புறம் கிளாசிக்ஸ் படின்னு சொல்கிறார். செவ்விலக்கியங்களை படித்து வச்சுக்கோ. செவ்விலக்கியங்கள் என்றைக்கும் உன்னோட மனசையும் அறிவையும் விசாலமாக்கும், உனக்கு அது தெரிஞ்சிருக்கணும்னு சொல்கிறாரு. அண்ட் எல்லாரையும் மதிக்க கற்றுக்கொன்றார். சாதாரணமான ஆளாக இருந்தாலும் அவங்களுக்குரிய மரியாதையை கொடு. அண்டு அதுக்கப்புறம் பங்களா நாய் மாதிரி ஆயிராதான்னு சொல்கிறார். பங்களா நாய்னா நீங்கள் இந்த பணக்காரங்க இருப்பாங்க, அவங்க லைக் அவங்களோட டிரைவர்ஸ் பார்த்தீங்க, இல்லை அவங்க வீட்டு வாட்ச்மேன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த முதலாளி முன்னாடி பெண்டாகி நிற்பாங்க, பாதி வளைஞ்சிருவாங்க. ஆனால் அவங்க இல்லாத பட்சத்தில் அவங்கள மாதிரியே இவங்க பிஹேவ் பண்ணுவாங்க. அதனால் அவங்க வீட்டு நாய் கூட அப்படி தான் பண்ணும். அந்த நாய் குலைக்கிறத பார்த்தீங்கன்னா இந்த முதலாளி பேசுகிற மாதிரியே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆயிராதுன்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி யாருக்கும் போய் அப்படி ஒரு இதாக இருக்காத அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த மாதிரி யாரையும் பார்த்து பொறாமப்படுறதுக்கோ இழிவாக பேசுறதுக்கோ ஒன்றுமே இல்லை. ஒரு தமிழில் இருக்குது, பெரியவரை கண்டு வியத்தலும் இளமை, சிறியோரை கண்டு இகழ்தல் அதனையும் இளமை அப்படின்ற மாதிரி. பெரியவங்கன்னா வியக்கவும் வேண்டாம், சிறியவங்கன்னா இகழவும் வேண்டாம். நீ உனக்கு என்னவோ அப்படியே நீ இரு அப்படின்ட்டு. சும்மா குறை சொல்லிகிட்டே இருக்காதுன்னு சொல்கிற அடுத்து பெல்லி ஏக்கிங்னு சொல்லுவாங்க. சும்மா அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லிட்டு குறை சொல்லிகிட்டே இருக்காத, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்கிறாரு. அண்ட் புத்தக அறிவின் மூலமாக நீ சேகரித்த விஷயங்கள், நீ ஒரு அறிவுஜீவியாக உருவாயிட்ட அப்படின்னா அது பெரும்பாலும் உனக்கு கை கொடுக்காதுன்னு சொல்கிறார். நீ அப்படி ஒன்னளவுக்கு ஒரு இன்டலெக்சுவலை சொசைட்டியில் மீட் பண்ணவே மாட்டேன். நீ படித்த விஷயங்களை விவாதிப்பதற்கு ஒரு ஆணோ பெண்ணோ இருக்க மாட்டாங்கன்னே சொல்கிறாரு. 200 வருஷத்துக்கு முன்னாடியே அப்படின்னா இப்போ எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அது என்ன அப்படின்னா உன்னோட ஆர்வம் எதுவோ அதை நோக்கியே நீ அந்த கான்வர்சேஷனை தள்ளிட்டு போகாதன்றார். உரையாடல் உனக்கு எது பிடிக்குமோ, உனக்கு எது விருப்பமானதோ, உனக்கு எது நல்லா தெரியுமோ அதை நோக்கி திருப்பாத. நீ 4 பேர் கூட இருக்கும்போது அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேளு, அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. திரும்பவும் இதை ஞாபகப்படுத்துகிறார். இந்த மாதிரி விவாதித்து ஒன்றும் ஆக போகிறதில்ல, ஆர்கியூ பண்ணி ஒன்றும் ஆக போகிறதில்ல. அண்ட் அவர் ஒரு இலக்கிய அறிஞர், இலக்கிய விமர்சகர் அப்படின்றதுனால அவருக்கு என்ன தெரியுது அப்படின்னா இலக்கிய விமர்சகர்களுக்கோ இல்லை இலக்கிய எழுத்தாளர்களுக்கோ பெரிய இடத்துல இடம் இல்லை. பெரிய இடம்னா பணக்காரங்க. இன்றைக்கி நீங்கள் அனிருத் மாதிரி ஒரு ஆளுக்கு இல்லை, இப்போ நீங்கள் சமீபத்தில் பார்த்துருக்கலாம், அல்லு அர்ஜுனையும் அட்லியும் கலாநிதி மாறன் போன்ற ஒரு கோடீஸ்வரர் வாசலுக்கே வரவேற்கிறார். ஏன்னா அவங்க 2 பேரும் கோமாளிகள், கேளிக்கைக்காரர்கள். அந்த கேளிக்கைக்காரர்கள் அந்த பணக்காரருக்கு மேலும் அதிகமாக பணம் சம்பாரித்து கொடுக்க போகிறாங்க. அவர் தூண்டில் புழு போட்ட மாதிரி போட்டு இவங்களை பிடிப்பார், அப்புறம் இப்போ பெரிய ப்ராஃபிட்ஸ் எடுப்பாருங்க. இப்போ இதே கலாநிதி மாறன் ஒரு சாகித்ய அகாடமி விருது ஒருத்தர் வாங்குறாருன்னு வைங்க, அவரை வாசல் வரைக்கும் இப்படி வரவேற்பாரா? இல்லை அவர் ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு பாராட்டுவாரா? எழுத்துக்கான சாகித்ய அகாடமி விருது வாங்கினா அதெல்லாம் செய்ய மாட்டார். ஸோ அப்போ இதை தான் சொல்கிறார். நீ ஒரு அறிவுஜீவி அப்படின்னா உனக்கு அங்கே இடம் இல்லைன்றார். அங்கே மியூசிஷியன்ஸ், நடிகர்கள், இசையமைப்பாளர்கள், அதாவது குரங்குகளை கிளிகளை செல்லமாக வளர்க்குற மாதிரி அவங்கள அங்கே வச்சுருப்பாங்கன்றார். அது உண்மை தான். நீங்கள் அனிருத்துக்கெல்லாம் அவர் ஏதோ விலை கூடனா காரெல்லாம் பரிசாக கொடுத்தாரு. அதெல்லாம் மியூசிக்னு சொல்லி இதுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. ஏன்னா அது பணம், எல்லாமே பணம் மேலும் பணம், செல்வாக்கு. பட் ஒரு அறிவுஜீவியால் ஒரு பணக்காரனுக்கு பிரயோஜனம் இல்லை. அந்த பணக்காரனுக்கு அறிவின் மீது ஆர்வம் இருந்தால் தவிர்த்து அவர் உன்னே தேட போகிறதில்ல. அதனால் அப்படி ஒரு வாய்ப்பெல்லாம் வரும்னு நினைக்காதன்னே சொல்கிறாரு. அப்புறம் யாரையும் பார்த்து பொறாமப்படாதன்னு சொல்கிறார். ஏன்னா யார் என்ன கஷ்டப்படுறான்னு உனக்கு தெரியாது. இப்போ உதாரணத்துக்கு அவர் ஒரு பெரிய மில்டன் பெரிய கவிஞர் நினச்சா அப்படின்னா அவர் எவ்வளோ சீக்கிரம் அவருக்கு கண் பார்வை பறி போயிடுச்சு. அவர் இப்போ பெயிண்டிங்கில் இப்போ உதாரணத்துக்கு ப்ரூஸ்லி எடுத்துக்கோங்க. அவர் எவ்வளோ பெரிய சாதனைகள் செஞ்சுருக்காரு. அவர் 33 வயசுலேயே இறந்து போயிட்டார். இன்றும் அவர் நினைவு கூறப்படுறார். அவர் ஒரு ஐக்கானாக இருக்கார். ஆனால் எவ்வளோ சீக்கிரம் இறந்து போயிட்டார். அப்போ நம்ம இப்போ நான் ஒரு 50 வயசில் இருக்கிறவங்க அதை நினச்சி பார்க்குறாங்க அப்படின்னா ப்ரூஸ்லி அளவுக்கு பிரபலமாக முடியல அப்படின்னா ப்ரூஸ்லி உங்கள் அளவுக்கு வாழ முடியலையே நம்ம திரும்ப கேட்கலாம்ல. அதனால் யாரையும் நினச்சி பொறாமப்படாத, அவங்க நல்லா இருக்காங்கன்னு நினைக்காத, அவங்களுக்கு என்ன கஷ்டம்னு சொல்லி அவங்க ஒன்றை விட நல்லா இருக்காங்கன்னு நினைக்காதுன்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் தனியாக இருக்கும்போது தண்ணி அடிக்காதுன்னு சொல்கிறார். அங்கே அப்போயே 200 வருஷத்துக்கு முன்னாடியே இங்கிலாண்டில் இதெல்லாம் பேசியிருக்காங்க குடிப்பழக்கத்தை குடிக்க சொசைட்டியாக,
அந்த சோஷியல் ட்ரிங்கிங் அப்படின்றது வந்து ஆட்களோட இருந்தால் அளவாக ஒயின் குடி, ஆனால் தனியாக இருக்கும்போது தண்ணீர் மட்டுமே குடி, தண்ணி அடிச்சு அதாவது விஸ்கியோ பிராந்தியோ குடிச்சு பழகாத அப்படின்னு சொல்கிறாரு. எப்போதும் சூதாடாதன்னு சொல்கிறார். நீங்கள் யூடியூப்பை திறந்தால் தமன்னா வந்து உங்களை ரம்மி விளையாட கூப்பிடுவாங்க, எப்படி தப்பிப்பீங்க. ஆனால் வந்து அன்றைக்கி அவர் சொல்லியிருக்கார் நெவர் கேம்பிள் அப்படின்னு சொல்லிட்டார். அண்ட் வந்து அடிக்கடி எல்லாரோடையும் முரண்படாத, அண்ட் உன்னோட நடத்தையிலையும் நீ பேசுகிறதுக்கும் முரண்பாடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் நண்பர்கள் பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, எந்த நண்பரும் கடைசி வரை உடன் வரப்போவதில்லை. இப்போ நீங்கள் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் 5வது படிக்கும்போது உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்திருப்பார், அவர் இன்னும் ஃப்ரெண்டாக இருக்கிறாரா? நீங்கள் 11th 12th படிக்கும்போது ஒரு 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க, அவங்க இன்னும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்களா? சரி, அப்படின்னா இப்போ ஃப்ரெண்டாக இருக்காங்க, 10 வருஷம் கழித்து அவங்க இன்னும் ஃப்ரெண்டாக இருப்பாங்களா? ஃப்ரெண்டாக இருப்பாங்கன்னா நம்ம சண்டை போட்டு எதிரிகளாக ஆக போகிறதில்ல, ஆனால் அந்த இன்டென்சிட்டி குறைஞ்சிரும், அந்த தீவிரம் குறைஞ்சிரும். நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிட்டு இருந்தபோது பேசிக்கிட்டு இருந்தபோது விஷயங்கள் வந்து அதுக்கு மெல்ல பின்னகர்ந்து போயிடும், அதோட ரெலவன்ஸ் இல்லாமல் போயிடும். நீங்கள் 10 வருஷம் கழித்து பேசினாலும் அந்த அதே போல் பேச முடியும், ஆனால் அன்னைக்குன்னு உங்களுக்கு நண்பர்கள் உருவாகி வந்திருப்பாங்க. ஸோ அப்போது இந்த நட்பு வந்து வரவும் போகவுமாக தான் இருக்கும், எதுவும் நீடிக்கும் அப்படின்னு நினைக்காத. அண்டு வந்து நட்புலேருந்து விலகி போனாலோ இல்லை அது முடிஞ்சு போனாலோ அவங்கள பற்றி தப்பாக சொல்லாதன்னு சொல்கிறார். ஒருத்தர் ஃப்ரெண்டாக இருந்தார், இப்போ இல்லை அப்படின்னா அதை வந்து அவங்கள அவமானப்படுத்துகிற மாதிரி எதுவும் சொல்லாத. முடிந்து போன நட்புகளை வந்து தோண்டி எடுத்து அவமானப்படுத்தாத, இல்லை இது பண்ணாதன்னு சொல்கிறார். அப்புறம் அகைன் திரும்ப புக்ஸை பற்றி சொல்கிறார். புக்ஸை வந்து தேர்ந்து படி அப்படின்னு சொல்கிறாரு. அரசியலை பொறுத்த வரைக்கும் நீ எந்த கருத்துக்கு எதிர்கருத்தாக இருக்கியோ அந்த எதிர்கருத்து உள்ளவனோட கருணை வேண்டி நிற்கிற மாதிரி சூழ்நிலையை உருவாக்கிறாதுன்னு சொல்கிறார். ஸோ வந்து ஸ்டீர் கிளியர் ஆஃப் பாலிட்டிக்ஸ் தான், போய் எதுலேயும் மாட்டிக்காத. அப்புறம் திருமணம், காதல், பெண்கள் இதை பற்றிலாம் சொல்கிறார். இதில் சொல்லக்கூடிய கருத்துக்கள் தான் ரொம்ப கடுமையாக இருக்குன்னு நான் சொன்னேன். உனக்கு பிடித்த பெண்ணை திருமணம் செய்ய, கட்டாயத்தின் பேரில் பண்ணாதன்னு சொல்கிறாரு. அண்ட் வந்து நீ பேசுகிற விஷயங்கள் பெரும்பாலும் பொண்ணுக்கு புரியாமல் போக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறார். பெண்களுக்கு வந்து அவங்களோட இன்டலெக்சுவல் ஃபேக்கல்ட்டி கேப்பபிலிட்டிஸை அவர் கேள்விக்குள்ளாக்குறார், அன்று இருந்த இங்கிலாந்து பெண்களோட இன்டலெக்சுவல் கேப்பபிலிட்டிஸை. அண்ட் வந்து ஒன்றை விட ஸ்டேட்டஸில் உயர்ந்த பெண்ணை திருமணம் செய்யாதான்னு சொல்கிறார். இது இன்றைக்கும் பொருந்தும். இன்றைக்கும் ஒரு ஆண் வந்து தன்னை விட செல்வத்தில் கூடின, ஸ்டேட்டஸில் கூடின பெண்ணை திருமணம் செய்யக்கூடாது. அதே மாதிரி ஒரு பெண் வந்து தன்னை விட ஸ்டேட்டஸில் குறைவான ஆணை திருமணம் செய்யக்கூடாது. இப்படி 2 பக்கமும் சொல்லிடுறோம். ஸோ வந்து ஏன் அப்படின்னா அதனாலேயே டிஸ்பியூட்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. அண்ட் காதலை பொறுத்த வரைக்கும் நீ அவங்கள பற்றி என்ன நினைக்கிற அப்படின்றது காதலை முடிவு பண்ணாது, அவங்க உன்னைய பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்றதான் காதலை முடிவு பண்ணும் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் ஒரு பொண்ணுக்கு ஒரு பொண்ணை உனக்கு என்ன தான் பிடிச்சிருந்தாலும் அந்த பொண்ணுக்கு உன்னை பிடிக்கலை அப்படின்னா நீ ஒரு காலத்தில் அந்த பொண்ணை கன்வின்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாரு. கொட்டுக்காளி படத்தில் வர்ற மாதிரி அந்த பொண்ணு ஷீ செட் ஆன் சம்திங் எல்ஸ். வேறு யாரோ மனசில் இருக்கும்போது வந்து இங்கே இன்னொருத்தருக்கு வந்து என்ன தான் இது பண்ணி வச்சாலும் அது மாதிரி அவங்க கண்ணால் முடிவுகள் எடுப்பாங்கன்னு சொல்கிறார். பெண்கள் வந்து கண்களால் பார்த்து அகைன் ஆளோட ட்ரெஸ் அண்ட் அட்ரஸ், அவன் எப்படி உடை அணிஞ்சிருக்கான், அவன் ஆள் எப்படி ஹேண்ட்ஸமாக இருக்கான், அவன் அட்ரஸ் எங்கே அப்படின்னா அவன் காசு, பணம், சொத்து, விவரம் இதெல்லாம் பார்த்துட்டு தான் முடிவெடுப்பாங்க. அதனால் இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கோன்னு சொல்கிறார். ஏன்னா 18 வயசு பையன் ரொம்ப ஐடியலாக இருக்கலாம், தெய்வீக காதல் அப்படி இப்படின்னு இருக்கலாம், ஆனால் யதார்த்தம் இதுதான். 18 வயசு பையனுக்கு தெரியாத யதார்த்தம் கண்டிப்பாக 18 வயசு பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் அவர் இதெல்லாம் சொல்கிறார். அப்புறம் பெண்கள் வந்து அன்றாடம் செய்யக்கூடிய சாதாரண வேலைகள், திரும்ப திரும்ப செய்யக்கூடிய வேலைகள்லாம் திறம்பட செய்வாங்க. ஆனால் அறிவுபூர்வமானதுன்னு வரும்போது அவங்கள சிந்திக்க வைக்கிறதுக்கோ இல்லை வந்து அவங்கள இன்டலெக்சுவலி அவங்கள இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கோ டைம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் கடைசியாக வந்து லுக் அப், லாஃப் லவ், டாக் பிக், அதாவது நல்ல சந்தோஷமாக மகிழ்ச்சியாக எப்போதும் சிரிச்சிட்டு நிமிர்ந்து நில் அப்படின்னு சொல்கிறார். புதிய ஆத்திச்சூடி பாரதியார் எழுதுன மாதிரி வேகமாக. அப்புறம் மெட்டஃபிசிக்கல் கொஸ்டின்ஸில் வாழ்க்கையை வீணடிக்காதுன்னு சொல்கிறார். தத்துவார்த்தமான கேள்விகளில் ரொம்ப போட்டு குழப்ப வேண்டாம், ரொம்ப போட்டு அதில் நேரத்தை வீணடிக்காதுன்னு சொல்கிறார். அப்புறம் கடைசியாக ஒரு 8 கால் பூச்சி கூட ஒரு மேட் துணைக்குன்னு சொல்லி ஒரு ஆள் இருக்கும், ஆனால் ஒரு இன்டலெக்சுவலுக்கு, ஒரு ஸ்காலருக்கு அப்படி கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு நானே உதாரணம்னு சொல்கிறார். இப்போ அன்னைக்கு வந்து வில்லியம் ஹேஸ்லிட் மாதிரி ஒரு அறிஞருக்கு திருமணத்துக்கு வெளியிலும் தொடர்புகள் இருந்திருக்கலாம்.
அவங்க முறைப்படி திருமணம் செஞ்சுக்கல அப்படின்னாலும் வந்து அவங்க வந்து நெருங்கிய நண்பர்களாக இல்லை வந்து காதலர்களாக இருந்திருப்பாங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்படி எந்த காதலும் ஈடேறலன்னு பையன்கிட்ட சொல்கிறார். ஸோ இந்த பையன் அவருக்கு முறையான திருமண மொழியாக பிறந்த பையனாக இருக்கலாம், ஆனால் இந்த திருமணத்துக்கு வெளியில் அவர் நினச்ச எதுவுமே காதலாகவோ இல்லை எதுவாகவோ ஈடேறலைன்றதையும் சொல்கிறாரு. கடைசியாக சாய்ஸ் ஆஃப் அ ப்ரொஃபஷன். இன்றைக்கி வந்து ஒரு வேலை சரியான வேலையில் ஒருத்தர் அமையறதுக்குள்ளே படிப்பு முடிஞ்சு குறைஞ்சது 5லேருந்து 7 10 வருஷம் கூட ஆயிடலாம். அந்த அந்த பீரியடை சொல்கிறார். ஒரு நிரந்தரமான வேலைன்றது போரிங்கான வேலை தான், ஆனாலும் ஒரு நல்ல வேலை இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறார். கவர்மெண்ட் வேலைக்கு அதனால தான் ஆள்கள் முட்டி மோதி படிக்கிறாங்க. அப்புறம் ஒரு ஆர்டிஸ்ட்டாக உன்னோட வாழ்க்கையை அமைக்க முடியும்னா அதுவும் நல்லது தான். ஏன்னா வில்லியம் ஹேஸ்லிட் ஒரு பெயிண்டர் ஆகணும்னு தான் ஆசைப்பட்டார், ஆனால் எழுத்தாளர் ஆகிட்டார். அது மாதிரி எப்படி ஆர்டிஸ்ட்டு எல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இறுதி வரைக்கும் இருந்தாங்கன்னு சொல்கிறார். பர்டிகுலர்லி பெயிண்டர்ஸ், அவர் கிளாட், ரெம்பிராண்ட் இந்த மாதிரி ஓவியர்களை சொல்லி அவங்க இறுதி காலம் வரைக்கும் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தாங்க, எப்படி ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாத்தையும் சொல்லிவிட்டு நீ இதெல்லாம் படித்து இதெல்லாம் உன்னோட முடிவை நீ எடுன்ற மாதிரி விட்டுறாரு. ஸோ வில்லியம் ஹேஸ்லிட் அவர் பையனுக்கு சொன்னதில் நான் ஒரு 1/3 தான் சொல்லியிருக்கேன். மிகப்பெரிய கட்டுரை இது. கண்டிப்பாக. ஆனால் டீனேஜில் உள்ளவங்க படித்தா இதில் எவ்வளோ விஷயங்களை கிராஸ்ப் பண்ண முடியும் அப்படின்றது அதுவும் கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸ்டில் நீங்கள் இதை படித்து பார்க்கலாம். இதை ரொம்ப க்ரூடாக நீங்கள் காலேஜுக்கு வந்த நாள் உங்கள் காலேஜ் ஓரியன்டேஷனில் உங்கள் பிரின்ஸிபல் சொல்லியிருக்கலாம், இல்லை காலேஜுக்கு போகிறதுக்கு நாள் உங்கள் அப்பா சொல்லியிருக்கலாம், உங்கள் அம்மா சொல்லியிருக்கலாம், சொந்தக்காரங்க சொல்லியிருக்கலாம். இதெல்லாம் க்ரூடாக அவங்க சொல்லியிருப்பாங்க. ஒரு ரிஃபைன்டு மேன், ஒரு எழுத்தாளர், ஒரு அறிஞர் சொன்னது இது. ஸோ அதே தான், பட் இன் ரிஃபைன்டு லாங்குவேஜ், அழகான வார்த்தைகளில், நேர்த்தியான வார்த்தைகளில் சொல்லியிருக்காரு. ரொம்ப பெரிய பாட்காஸ்ட். நீங்கள் இதுவரை கேட்டிருக்கீங்க அப்படின்னா மிக்க நன்றி. வணக்கம்.